Daily. Taste the Daily. அதுவே ராமானின் சார் இஸ் ஈக்குவல் டு திமுகவா? ஏன்னா அடுத்தடுத்து ஈக்குவல் டு அமைச்சர்கள் வந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா அமைச்சர்கள் வந்து நீதிமன்ற விசாரணைக்கும் நேரில் ஆஜராவதற்குமே அவர்களுக்கு நேரம் இல்லையோ என்று சொல்லுகிற அளவுக்கு தான் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்பெஷல் கோர்ட்டில் முழுவதும் திமுக அமைச்சர்கள் தான் இருக்கிற மாதிரியான தோற்றம் தான். அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வழக்குகள் அதிகப்படியான வழக்குகள் அவங்க பேரில் இருக்குது. ஒரு வீட்டு விசேஷத்தில் நீ போயிட்டு வந்தியான்னு கேட்குற மாதிரி இன்றைக்கி நீ போயிட்டு வந்தியாப்பா கோர்ட்டுங்கிற மாதிரி. இல்லை அதுதான் அது மாதிரி தான் அவங்களுக்குள்ளே பேசி இப்போ நம்ம தனியாக சந்திச்சுட்டு பேசுகிறது இப்படி தான் பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி காலத்தில் வந்து அவ்வளோ அதிகப்படியான ஊழல், அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி கேட்கவே வேண்டாம். இவங்கெல்லாம் வந்து சாதாரண திருமணம், அது ராஜ திருமணம். அது ஏன்னா 471 நாள் சிறையிலே இருந்துட்டு வந்திருக்காரு. அதை தாண்டி டாஸ்மாக் மற்றும் இபி இது ரெண்டும் வந்து பெரும் பணம் புரளுகிற துறைகள். ரெண்டு துறையுமே மிகப்பெரிய துறைகள். அந்த இரண்டு துறையும் இவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த துறையினுடைய ஊழல்னு அவங்க செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா டெண்டர் வழக்குகள் இன்னும் நிறைய இருக்குது. குடோன்லேருந்து டாஸ்மாக் சரக்கை ஒவ்வொரு அவுட்லெட் கடைக்கும் கொண்டு போகிற அந்த டெண்டர்லேருந்து, பார் டெண்டர்லேருந்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேட்டர்ன் வச்சுருக்காங்க. போடுறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ரேட்டில் போடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி வேறு யாரும் போட முடியாது டெண்டரே. அப்போ இந்த பிஸ்னஸ் அவங்க மறைமுகமாக இந்த திமுக அமைச்சர்கள் திமுக கட்டுப்படுத்தி அவர்களுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. ஒரு ரூபாய் பொருளை வந்து டெண்டர் விடுவதன் நோக்கம் என்னென்னா ஒரு 90 பைசாவுக்கு இல்லை 80 பைசாவுக்கு அதை வாங்கிடலாமாங்கிற நோக்கம்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ரூபாய் பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு புது டெக்னிக்கில் டெண்டர்கள் வரலாற்றில் இப்படி ஒரு டெண்டரை யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி அதிகப்படியான லாபம் ஏற்படக்கூடியதுக்காக தான் டெண்டர் வைக்கப்படுது இங்கே. ஆனால் இங்கே வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுற மாதிரி டெண்டர் நடத்தப்படுது. அது ஒரு பேட்டர்ன், அழகான பேட்டர்னை ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டெண்டர் போட்டிருக்கிற அனைத்து பேருமே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சைபர் அல்லது ஒரு ஒன்று மாறாமல் போடுகிறார்கள்னா அப்போ அந்த டெண்டர் வந்து எல்லாருமே சமமாக இருந்தால் எப்படி அந்த டெண்டரை அப்ரூவ் பண்ண முடியும்? அந்த டெண்டர் ஃபுல்லாக ரிஜெக்ட் தானே பண்ணணும். அதான் அது ஏன் ரிஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது அவங்க போட்டிருக்கிற விலை மிக மிக அபரிமிதமான விலை. அப்படி இருக்கிற போது அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு சொல்கிற விலையே ஒரு உதாரணத்திற்கு 250 kVA டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கும்போது 1,81,000 ரூபா ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்கு அதிகமாக இருக்குது. வாங்கிய டிரான்ஸ்ஃபார்மருடைய எண்ணிக்கை 28,000 பக்கத்தில் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்கு எப்படி நம்ம இந்த கணக்கு எடுக்கணும்னா அதே காலகட்டத்தில் இவங்க எந்த தேதியில் டெண்டர் கால்ஃபார் பண்ணாங்களோ அதே நேரத்தில் குஜராத் மாநிலத்தில் அந்த முதலமைச்சர் அங்கே உள்ள மினிஸ்டரும் டெண்டர் கால்ஃபார் பண்ணி அவர் வந்து இதை விட 1,81,000 ரூபா குறைவாகவே வாங்குறாரு. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அதிகப்படியான விலையை நிர்ணயித்து அதில் ஒரு சொற்ப தொகையை குறைச்சது மாதிரி காமிச்சு இப்போ வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், வாங்கிட்டோம், டெண்டர் கம்மி பண்ணிட்டோம்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு ஊழல் என்று தான் சொல்லணும் இதை. அப்போ இந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தொகை இருக்குது. ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கே இவ்வளோ தொகை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து 250 kVயோட நிலைமை. நீங்கள் 500 kVயோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அப்போ இப்படி சேருகிற தொகை உண்மையிலேயே அந்த டெண்டர் எடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லை அந்த அவர்கள் வாங்கி கொண்டு அந்த தொகையை மறுபடி யாருக்கெல்லாம் கொடுக்குறார்கள்? அரசிட்டிருந்து அதிகப்படியான தொகையை வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ அந்த தொகை எங்கே வரும்? யார் அந்த உபகாரத்தை செய்தார்களோ ஒருவரே எடுத்துகிட்டு போகிறாரா இல்லை வந்து அதுக்கு இல்லை யாராவது அந்த உபகாரத்தை யார் செய்தார்கள், இந்த டெண்டர் யார் முடிச்சு கொடுத்தார்கள்? அமைச்சர்னா அமைச்சருக்கு அப்படி ரிட்டர்னில் வேறு வெளியில் வரும். இல்லை அதற்குள்ளே இருக்க அதிகாரிகளும் அதில் பங்குனா அந்த அதிகாரிகளுக்கும் பங்கு போயிருக்கலாம். இல்லை அவங்க தரப்பில் என்ன சொன்னால் ஜெம் போர்ட்டலில் பார்த்து தான் இதை வந்து நாங்கள் வந்து இந்த ரேட்டு வந்து ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்து தான் நாங்கள் வந்து இது வந்து கோட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 250 kVன்னு போட்டு நீங்களே தட்டி பாருங்கள் சார்.
அவங்க போட்டிருக்கிற விலை எங்கேயுமே வராது சார். எல்லாமே அந்த 7 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த கேவி 250 கேவியாக இருந்தால் 7 லட்சத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி 500 கேவியாக இருந்தால் அந்த 8 லட்சம் அந்த சம்திங்கில் தான் இருக்குது. அந்த ஆன்லைன் போர்ட்டல், எந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் ஒரே ஒரு போர்ட்டலில் கூட இது போன்ற ரேட் வரல. பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு வாங்குறது கூட இப்படி வரலன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எவ்வளவு? கிட்டத்தட்ட 28,000 வாங்குறீங்க. இப்போ இலக்கு நிர்ணயிச்சு நீங்கள் 48,000 நிர்ணயிச்சிருக்கீங்கன்னா 28,000 ப்ரொசீட் பண்ணும்போது இவ்வளோ ஊழல் முறைகேடுகள் வருது. அப்போ இந்த பணம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அபரிமிதம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய 400 கோடி ரூபாய் யார் யாருக்கெல்லாம் போனது, எந்த வடிவில் திருப்பி அமைச்சருக்கு வந்ததா, இல்லை ஆட்சியில் உள்ள பிரதான கட்சிக்கு போனதா, இல்லை அதிகாரிகளுக்கு போனதா? ஏன் செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு ஸ்டாலின் அவர்களின் குடும்பமே துடித்து போகிறது? ஸ்டாலின் எதை தியாகம் என்று சொல்கிறார்? செந்தில் பாலாஜி அரசுக்கு 400 கோடி இழப்பு ஏற்படுத்தியது தியாகம்ங்கிற மனநிலைமையில் வராரா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்போ இதையெல்லாம் நாம் சேர்ந்து பார்க்குற போது தான் அப்போ இந்த ஊழல் மூலம் ஒட்டுமொத்த திமுகவே பயனடைந்திருக்கிறது. அப்போ செந்தில் பாலாஜியை அவர்கள் இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், செந்தில் பாலாஜிக்கு திமுக குணம் அப்படியே இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பயங்கரமாக எலிவேட் பண்ணி செய்கிறாரு. ஒவ்வொரு டெண்டர்லையும் புது புது டெக்னிக்கை கொண்டு வராரு. ஒரு பாட்டில் விற்பனையில் கூட 10 ரூபா ஜாஸ்தி பண்ணி எப்படி ஒரு ப்ராஃபிட் கொண்டு வராரு. அதே மாதிரி சரக்கு கணக்கில் காட்டப்படாத சரக்குகள் ஓட்டுறதுல பயங்கரமான ஒரு புத்திசாலி. சொல்கிறத பார்த்தா செந்தில் பாலாஜி ஊழல் செய்வதில் வல்லவரா சார் அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி குற்றம் சாட்டி பட்டம் கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கார். அப்போ கரூருக்கு போன மு க ஸ்டாலின் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் செந்தில் பாலாஜி, அவர் இன்னென்ன குற்றச்சாட்டு, டிரைவர் வேலைக்கு 6 லட்சம், கண்டக்டர் வேலைக்கு இவ்வளோ லட்சம், மெக்கானிக்கு இவ்வளோ லட்சம், அதுபோக நிறைய சட்டவிரோத செயல்கள், ஆள் கடத்தல், அது இது எல்லாத்துலேயும் இருக்கிறார். இவர்களெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். நாங்கள் ஆட்சிக்கும் வந்தாங்க, செந்தில் பாலாஜியே திமுக கொண்டு வந்துட்டாங்க. திமுக கொண்டு வந்து, ராஜா நீங்கள் அங்கேருந்து பண்ணது உங்களை அமைச்சர்லேருந்து அதிமுக நீக்கிடுச்சு, அதிமுகலலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க முடியாது, உங்களுக்கான இடம் இங்கே இருக்கு, உங்கள் இடம், நீங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் தரோம், நீங்கள் தான் எல்லாம், நாங்கள் பதிவெல்லாம் எடுக்க மாட்டோம். ஆமாம், என்ன யார் என்ன சொன்னாலும் சரி, உச்ச நீதிமன்றமே இவர் தப்புன்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படி உங்களை காப்பாற்றணுமோ காப்பாற்றுறோம், ஆனால் உங்களை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் அந்த டெக்னிக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த டெண்டர் டெக்னாலஜிலாம் இது வரைக்கும் இந்தியாவில் இல்லை, எவனையுமே பார்த்துருக்க மாட்டான். அப்படி ஒரு டெண்டர் கான்செப்டே டெமாலிஷ் ஆகிப்போச்சு. எதுக்கு டெண்டர் விடுவாங்க? டெண்டர் விடுறதுக்கான நோக்கம் என்ன? அந்த டெண்டரில் யார் குறைவான தொகை போட்டிருக்காங்களோ அந்த தொகைக்கு அதை கொடுக்கணும். எல்லாருமே பேசி வச்சுட்டு ஒரே அமௌண்ட்டை போடுறாங்கன்னா அப்போ அந்த டெண்டர் நடத்தப்படுவதான நோக்கமும் அதிலிருந்து அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அந்த வருவாய் இழப்புக்கான தொகை என்னென்ன வடிவங்களில் யார் யாருக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி, மிகப்பெரிய. இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், அதாவது திமுக காரர்கள் எந்த குற்றம் என்றாலும் உடனே விசாரணை போவோம். இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த குற்றச்சாட்டை பெற்று கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு மேலே 1.5 வருடமாக இதில் எந்த ஒரு விசாரணைக்கு ஆணையிடலை சார். இது அதோட ஒரு பெரிய அபத்தமாக இருக்கு. டிவிஎஸ்சி அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. அதை தான் சொல்கிறேன், டிவிஎஸ்சியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, டிஎன்ஏபியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, டாஸ்மாகும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னா அப்போ இது என்ன சார் இருக்குது? இது ஒரு அது என்ன ஆட்சி அதிகாரம் நிர்வகிக்குதா இல்லை எல்லாத்தையும் அவங்களே செய்கிறாங்களாங்கிற கேள்வி எழுதலை. ஒவ்வொன்றுக்கும் இப்படி நீதிமன்றத்துக்கு போய் வாங்க, செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் கொடுக்க வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சுன்னா இன்னும் அதை எப்படி விசாரித்து எப்போ விசாரிக்கிறது? துரைமுருகன் தானே சார் இப்போ இருக்காரு ஊழல் தடுப்பு பிரிவுக்கு. ஆமாம், டிவிஎஸ்சிக்கு அவர் மேலேயே ஊழல் சட்ட குற்றச்சாட்டு இருக்குது, ஆனால் அவர் அந்த பிரிவுக்கு அமைச்சராக இருக்கார். அதை தான் சொல்கிறேன், ரகுபதி கூட அப்படி தான் இருந்தாங்க. எல்லாரும் திருடர்கையிலேயும் சாவி இருப்பதை போல் இந்த துறையாவது சார் ஒரு குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்க வேண்டாமா சார்? ஒரு வழக்கு இல்லாத, ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அகப்படாத, ஸோ ஒருவேளை யாரும் இல்லையாங்கிறதுனால ஒருத்தர் கொடுத்துட்டாங்களா? ஒருவேளை ஊழல் செய்தால் திமுக அமைச்சராக இருக்க முடியும். அந்த சீட்டே அப்படி தான் கிடைக்கும் போல தெரியுது. இல்லை, ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு, அதனால அந்த கேள்வி முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக வருவது ஒன்று, அடுத்து புது புது குற்றச்சாட்டுகளில் இப்போ டாஸ்மாக் இடி ரைடுன்னு சொல்லுங்கள், அதில் யாரெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதிகாரிகளை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு போகிற போது இப்போ உதயநிதியின் நண்பர்கள்னு ஒரு வட்டம் வருது, உறவினர்னு ஒரு வட்டம் வருது. இப்படி நீங்கள் பார்க்குற போது அமைச்சர்களை தாண்டி இப்போ இதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் பாருங்கள், அல்லது முறைகேடான விஷயங்களில் பாருங்கள். இப்போ போதைப் பொருள் கடத்தலாம், சாஃபர் ஜாதிக்கு திமுகவின் அயலக அணியினுடைய பொறுப்பாளர், அவர் அனைவரோடும் சென்று புகைப்படம் எடுக்கக்கூடியவர். ஏன் சார் நல்லவன் யாருக்குமே இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? எப்படி சார் இதில் மாற்றவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அரக்கோணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இப்போ இவர்களோடு அப்போ இந்த திமுகவினரோடு உறவு கொண்டிருக்கிறவர்கள், அனுதாபம் வைத்திருக்கிறவர்கள், இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் எல்லாம் இப்படி இந்த செய்திகளிலே ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் அடிபடுகிறார்கள்னா அப்போ இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக நடக்குது? திமுகவினுடைய ஆட்சி உண்மையிலேயே மக்களுக்கான ஆட்சியா? எந்த மக்களாவது இந்த ஆட்சியால் நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா? 1000 ரூபாய்ன்னு கொடுத்தாங்கன்னு நீங்கள் 1000 ரூபாய்க்கு அன்றைக்கு சொன்னபோது இருந்த மதிப்பு கொடுக்கும்போது மதிப்பு இழந்து போச்சு 1000 ரூபாய். ஏன்னா நீங்கள் அனைத்து பொருட்களின் விலையும் ஏற்றிட்டீங்க. ஒரு மூதாட்டி வந்து என்னையே 1000 ரூபா அரை நாளுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு திமுக மீட்டிங் நடக்கும்போது எகிரி அடிக்குது. அப்போ அந்த என்ன ஓட்டத்தை பாருங்கள். ஒரு ஆட்சி ஆனால் பொதுமக்கள் பலனடைந்ததாக இந்த திமுக ஆட்சியில் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இவர்கள் தூக்கி பிடித்த ஒரே விஷயம் 1000 ரூபா கொடுத்தோம். அந்த அம்மா மிக எளிய மொழியில் வந்து சொல்லிடுச்சு, நீ கொடுக்குற 1000 ரூபாய் அரை நாளுக்கு கூட, ஒரு நாளைக்கு 33 ரூபாய் இல்லை ஒரு நாளைக்கு இல்லை சார், 1000 ரூபாயே ஒரு நாளைக்கு நீங்கள் இல்லை அவங்க அந்த கனவு ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். நீங்கள் வெளியே டீ கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு சார். அதை தாண்டி வாழ்வாதாரம், வாழ்க்கை செலவு என்பது கிட்டத்தட்ட 15,000-20,000க்கு போயிடுச்சு. ஒரு மாதத்தை நீங்கள் நடத்தணும்னா அதில் நீங்கள் ஒரே ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இத்தனை ஊழல்கள், இந்த ஊழல்கள்லாம் என்ன சார்? சார் 2 லட்சம் மீட்டர் பொருத்தணும்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டு பண்ணாங்க, வீட்டுக்கு மீட்டர். ஏன் அப்படின்னா அதில் 1 யூனிட் 2 யூனிட் வந்து மிஸ் ஆயிடுது கணக்கீடில், அதனால பெரும் இழப்பு டிஎன்இபிக்கு ஏற்படுதுன்னெலாம் சீன் போட்டிங்க, சவுடால் விட்டீங்க. அந்த அதாவது 2 லட்சம் மீட்டரில் என்ன ஊழல் நடந்திருக்கோ அது நமக்கு தெரியல. இல்லை காட்டுகிற அக்கறையை பார்த்தால் அப்படி ஒரு மிகப்பெரிய, நாங்கள் டிஎன்இபிக்கு ஒரு பைசா கூட ஒரு யூனிட்டு கூட செலவழிச்சிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 400 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெண்டர் டெக்னாலஜி, இதெல்லாம் எப்படி சார்? லிக்கர் டெக்னாலஜி, டெண்டர் டெக்னாலஜி, 10 ரூபா டெக்னாலஜி, இது எல்லாம் ஊழல் டெக்னாலஜி அரசாக இருக்கும் போல தெரியுது. நன்றி சார். நம்ம அடுத்த சுற்றில் பேசுவோம். அதிபர் ராமமணி சார், உங்கள் நிறைவு கருத்து. நிச்சயமாக அப்போ எல்லாரும் சொன்ன கருத்துலேருந்து பார்க்கும்போது ஊழல்ங்கிறது திமுகவும் ஊழலும் பிரிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் டெண்டரில் வந்து இப்படி ஒரு டெண்டருக்கு இப்படி ஒரு புது ஃபார்முலாவை இவங்க கொண்டு வந்தது வந்து நீதிமன்றங்களும் மிகப்பெரிய அளவில் இதை கண்டிக்கணும். இல்லைன்னா இந்த டெண்டர் கான்செப்ட் ஏன் அந்த டெண்டருங்கிற கொண்டு வந்து அரசு ஒரு நியாயமான விலையில் பொருட்களை வாங்கி அதன் மூலம் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு மேம்படுத்தணும். மின்சார வாரியம் மட்டும் இல்லை, அனைத்து துறைகளிலும் இது போன்ற டெண்டர்ஸ் கல்ச்சரை வதச்சிட்டாங்கன்னா நீங்கள் டெண்டருங்கிற ஒன்றுங்கிறது வழக்கொழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு அது வந்துடும். ஏன்னா எல்லோரும் இதில் மிக தெளிவாக பார்க்கும்போது அனைவரும் ஒரே தொகையை குறிப்பிட்டிருப்பதும், அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் அதை நாங்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் என்று இவர்கள் செய்திருப்பதும், இந்த 2 பேர்களுக்கும் இடையில் அப்ளிகேஷனை தவிர வேறு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதை தாண்டி ஒரு பெரிய டிஸ்கஷனோ அதில் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு வெளியே தெரியுது. இதை பார்க்கும்போது அதுக்கு மூலையாக ஒருத்தர் செயல்படும் ஒருத்தர் இல்லை, எல்லாருமே அதில் உட்காந்து பேசியிருக்காங்க. அது ஒருத்தர் இல்லை, எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ போட்டுருங்க, நீங்களும் இவ்வளோ போட்டுருங்க, அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கேட்போம், அதுலேருந்து இப்போ குறைச்சிருங்க, வெளி உலகத்துக்கு நாங்கள் இவர்கள் 13 லட்சம் கேட்டார்கள், நாங்கள் 20,000 குறைத்து விட்டோம், 10,000 குறைத்து விட்டோம், பார்த்தீங்களா எங்களுடைய ராஜதந்திரத்தை. ஆமாப்பா உண்மையான விலை என்ன? அது 7 லட்சம் தான். இது என்ன சார்? இது ஒரு கான்செப்ட். சிரிக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டாலும் இப்போ அரசு பணம் என்றால் இப்படி. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்க பொருளில் நீங்கள் எடுக்கிற சினிமாவில், இல்லை உங்கள் ஸ்டாலினுடைய நண்பர்கள் எடுக்கிற சினிமாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் ஏற்றுப்பீங்களா? இல்லை இருந்துட முடியுமா? இல்லை இதே மாதிரி ஒரு அமைச்சர் இவ்வளவு தொகை அவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா அவர் அடுத்த நாள் அமைச்சரவையில் இருந்துட முடியுமா? அப்போ இதையெல்லாம் அப்போ திமுக கண்டும் காணாமல் இருப்பதை தாண்டி செந்தில் பாலாஜி பல தடைகளை தாண்டி வந்து விட்டார்.
தியாகம் புரிந்து வந்து விட்டார்னு இவங்க ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது, அப்போ இந்த டெண்டர் டெக்னாலஜி மூலம் எடுத்தா கூட எடுத்ததுக்கு பிறகு வந்து ஒரு 5 அமைச்சர் தான் கூட அதுல ஒரு ஆளா இருக்காரு. அடுத்து அவர் நடத்துகிற ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், அப்படியே ஃப்ளரிஷிங்காக இருக்குது. செந்தில் பாலாஜி மாதிரி யாராவது ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? இவ்வளோ பேர் திமுகவில் இருக்கீங்களே, உதயநிதிக்கு உடனே அங்கே கொங்கு மண்டலத்தில் ஒரு மீட்டிங் போடுங்க, உதயநிதியை வச்சு மீட்டிங் பண்ணுங்கள், நலத்திட்டம் கொடுங்க. எங்கே இருந்து சார் வரும்? இப்படி டெண்டர் போட்டால் எல்லாராலும் மீட்டிங் நடத்த முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த மின்சாரத்துறையில் வந்து 400 கோடிங்கிறது வெறும் டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் கொள்முதல், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் மட்டும், அதில் மட்டும் நான் தான் சொன்னேன் 2 லட்சம் மீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் காப்பர் ஒயர்கள், அதை ஒவ்வொரு பயன்படாத பொருட்களை விற்பது, எரெக்ஷன் இருக்குது, இப்படி பல வகை இருக்குது. அடுத்து வந்து காற்றாலை மின்சாரத்திலிருந்து மின்சாரம் வாங்குவது இருக்குது, இப்படி எரிபொருள் வாங்குறது, பல விதமான இருக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குற போது, அப்போது நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார்ல, முதல் 7 மாதத்திற்குள்ளே 30,000 கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று திணறுகிறார்கள். யார்? அந்த 2 பேர் மச்சானும்னா, மச்சானுக்கு இந்த தொகையை கொடுத்த தெய்வ மச்சான்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ வச்சுக்கிட்டு திணறுவாங்களோ ஒரு சீரியல் இல்லை. அதாவது ஒரு கலெக்டிவாக கொடுத்ததே அப்படின்னா, அப்போ அதை பர்டிகுலராக அந்த துறையை நிர்வகித்தவர்கள் எவ்வளோ வச்சுக்கிட்டு திண்டாடுறாங்களோங்கிற கேள்வி எழும் இல்லையா? தான் எடுத்துக்கொண்டு தானே நீங்கள் எப்படி இருந்தாலும் கொடுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையிலும் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் கடந்த 50 ஆண்டுகளில் வாங்கி வைத்திருந்த கடன் தொகையைப் போல இன்னொரு மடங்கு 4.5 லட்சத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசுக்கு என்று சொன்னால், அப்போ இது போன்று முறையற்ற முறையில் டெண்டர்கள் விடுவதும், ஒவ்வொரு துறையும் நிர்வகிக்க தவறியதும், அதனால் அரசு துறைகளுக்கு பெரும் இழப்பை இந்த திமுக தன்னுடைய கையாலாகாத நிர்வாகத்தால் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த டெண்டர் பார்க்கும்போது. இது அனைத்து துறைகளிலும் இது போன்ற நிலை தான். அதற்கு இன்னொரு உதாரணம் டாஸ்மாக்லேயே இதே மாதிரி. டாஸ்மாக்ல அன்றைக்கு லாரி வாங்கியவர்களுக்கு அந்த சரக்கு எடுத்து குடோனிலிருந்து எடுத்துகிட்டு போவதற்கு டெண்டர். நன்றி சார்.